ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நச்சுன்னு 4 கிச்சன் டிப்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். கட்டாயம் இது உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சில வீட்டு குறிப்புகளும் இருக்குது. கிச்சன் டிப்ஸ் இல்லாமல் சில சின்ன சின்ன வீட்டு குறிப்பும் இருக்குது. இந்த கேட்சி கிளிப் எல்லாத்துக்குமே தெரியும். இது பார்த்திங்கன்னா லூஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இது நிறையா இருந்ததுனால நம்ம அடிக்கடி தேடிட்டு இருப்போம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டில் எங்கேயாவது ஸ்க்ரீன் இருந்ததுன்னா ஒன்றுமே இல்லை, அந்த ஸ்க்ரீன் வந்து பகல் டைமில் வந்து நம்ம அதிகமாக விரித்து வச்சுருக்கோம் மாட்டோம். நைட் ஆனால் தான் வந்து ஸ்க்ரீனை வந்து விரிச்சு வைப்போம். பகல் டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த கேட்சி கிளிப்பை அழகாக இதை வந்து செட் பண்ணி இந்த மாதிரி ப்ளீட்டடாக பிடிச்சி அதில் வந்து போட்டு விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் குட்டி கேட்சி கிளிப்லாம் போட்டிங்கன்னா இன்னுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து இப்போ காணா போயிடும், நிறையா இருக்கும் நம்மக்கிட்ட. ஆனால் வந்து இது இல்லாமல் என்னாலாம் இருக்கவே முடியாது. வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சமைக்கிற டைம்லலாம் நான் வந்து ஹேர் பன் தான் போட்டிருப்பேன். அப்போ வந்து எனக்கு இந்த கேட்சி கிளிப் நான் எந்த இடத்துல நின்னாலும் கிடைக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஜன்னல் கம்பியிலலாம் மாட்டி வச்சுருவேன். ஸோ நடக்கிறப்ப இந்த ஜன்னல் கம்பியில் இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்து போட்டுக்குவேன். இப்போ யாராவது வந்திருக்காங்க, சம்டைம்ஸ் தலையை விரிச்சே போட்டிருக்கோன்னா இந்த கிளிப் இருந்துச்சுன்னா டக்குன்னு போட்டு வெளில போவேன். இப்போ படுத்திருக்கேன் திடீர்னு எந்திரிக்கிறேன் அப்படிங்கிற டைம்லலாம் வந்து எனக்கு இந்த ஜன்னலில் இருக்கிறது யூஸாக இருக்கும். என்ன மாதிரி யாராவது பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆலோவேரா ஜெல்லு, இந்த மாதிரி வீட்டில் எந்த ஜெல் பேஸில் க்ரீம் இதெல்லாம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா சம்டைம்ஸ் வராது. சிலது வந்து எக்ஸ்பைரி ஆகாமல் இருக்கிறப்பையும் இதாக இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் லைட்டாக இப்படி அடுப்பில் ஒரு தடவை சும்மா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக ஒரு 2 தடவை அதில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்துடும். ஆலோவேரா ஜெல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆலோவேரா ஜெல்லை வந்து ஒரு தனியாகவே ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். இந்த மாதிரி இப்போ பேக்கிங்க்குனா இது மாதிரி பண்ணிக்கலாம். கிச்சனில் எறும்பு, கொசு தொல்லை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கும், இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஷெல்ஃபில் லைட்டாக கொஞ்சமாக ஆலோவேரா ஜெல்லை போட்டு இது பண்ணிங்கன்னா அழுக்கும் போகும். இந்த பாருங்கள், இங்கே ஒரு அழுக்கு இருக்குது, இந்த ஜெல்லை போட்டோன்னே அதை எடுத்துகிட்டு வருது, அழுக்கும் நல்லா போகும். அதே மாதிரி கிச்சன் ஷெல்ஃப்லாம் பார்த்திங்கன்னா எறும்பு, அந்த குட்டி கொசுலாம் கிச்சன் கிட்ட குப்பை தொட்டிக்கிட்ட முக்கிறது அதெல்லாம் வந்து போயிடும். அந்த இடத்துக்கிட்ட லைட்டாக ஆலோவேரா ஜெல்லு, அதுக்கப்புறம் நீங்கள் முட்டை ஓடு கூட லைட்டாக வந்து நொறுக்கிட்டு அதை போட்டிங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கதவு தாழ்பாலெல்லாம் சம்டைம்ஸ் திறக்க வராது, ரொம்ப டைட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் இந்த ஆலோவேரா ஜெல்லு தான் போடணும்னு இல்லை, எக்ஸ்பைரி ஆன க்ரீம் கூட, நமக்கு எக்ஸ்பைரி ஆகிடுச்சு க்ரீமை தூக்கி போட மனசு இல்லைன்னா அந்த க்ரீமை கூட இதெல்லாம் போட்டுடலாம். அதே மாதிரி இது தூசி இருக்குது பாருங்கள், எவ்வளோ தூசியாக இருக்குது, நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த ஆலோவேரா ஜெல்லை கொஞ்சோன்னு போட்டு விட போகிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு திறக்க வந்துடும். இல்லைனா வந்து ரொம்ப நாள்பட்டது ரொம்பவே திறக்க வரலைன்னா நீங்கள் எண்ணெய் கூட வச்சுக்கலாம், அதுவும் வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இப்போது இதெல்லாம் வந்து நம்ம தூக்கி போடுறத எப்படி யூஸ் பண்ணி ரீயூஸ் பண்ணலாங்கிறது தான் நமக்கு வந்து டிப்ஸே. பார்த்திங்கன்னா, எலுமிச்சம்பழத்தை நம்ம நல்லா புழிஞ்சிட்டு இந்த மாதிரி போர்ஷன் இருக்கும் இல்லையா, அதை என்ன பண்ணணும்னா கொஞ்சோன்னு உங்கள் கவுண்டர் டாப்பில் ஒரு தடவை நல்லா பிழிஞ்சு விட்டுக்குங்க. பிழிஞ்சு விட்டு என்டையர் கவுண்டர் டாப்புமே, அதாவது நம்ம அடுப்பு இல்லாமல் பக்கத்தில் இருக்க இடம் இல்லை அடுப்பில் கூட அந்த சுற்றி கருப்பாக இருக்கிறதுன்னு நீங்கள் ஒரு தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா கவுண்டர் டாப்பில் வந்து எறும்பும் வராது, கொசுவும் வராது, அதே மாதிரி முக்காது, இது எதுவுமே நறுக்காது. சம்டைம்ஸ் வந்து சில பழங்கள்லாம் நறுக்கணும், பன்னாசி பழம், பலாப்பழம், அது மாதிரி ஏதாவது வீட்டில் நறுக்கிற இடத்துல நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி கவுண்டர் டாப்பில் வச்சு சில டைம் ஃபிஷ்லாம் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கும் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தை எப்போயுமே இந்த மாதிரி கட் பண்ணி ஃப்ரீசருக்குள்ளே வைங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீசருக்குள்ளே இருக்க அந்த ஐஸ் ட்ரேலையும் ஒரு டிப்ஸ் இருக்குது, அதுவும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்து ஃப்ரீசர்லேயும் வச்சுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் ஐஸ் அதிகமாகிடுச்சு, நம்ம டீஃப்ராஸ்ட் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு, இப்போ தான் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து கெட்டு போகிற ஸ்டேஜில் இருக்குது, கொஞ்சம் பால் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு ஐஸ் ட்ரே எடுத்துக்கோங்க. ஐஸ் ட்ரேயில் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணிட்டிங்கன்னா 1 நாள் இல்லைனா 2 நாள் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இது என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் மில்க் ஷேக் போடுறப்ப 4-5 மில்க் க்யூப்ஸ் எடுத்து போட்டு அது கூட என்ன பவுடர் போட்டுறீங்களோ போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. உங்களுக்கு கெட்டு போக போகுதுன்னு தெரிகிற ஸ்டேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, பால் நிறைய எக்ஸஸாக இருக்குங்கிறப்ப நீங்கள் வேறு ஒரு சின்ன கிண்ணத்தில் கூட ஊற்றி வச்சுக்கலாம். உங்களுக்கு வசதியாக கொஞ்சம் நிறையா வேணும், நிறைய பால் இருக்குன்னா அப்படி கூட பண்ணிக்கலாம். இந்த க்யூப்பில் மில்க் ஷேக் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தா எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.